ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஐலி சிவா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னு நாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரித்திகாவுக்கும் அவங்க அத்தைக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதே டைம் நம்ம ஐலி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சார்கிட்ட, சார் இந்த ப்ரூஸ்லியால் இனி எந்த ஒரு யூஸும் இல்லை, அதனால் நாம் இப்படி பண்ணிடலாம் அவனை அப்படின்னு போதும். ஐயோ நம்மளை போட்டு தள்ள போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ப்ரூஸ்லி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மேடம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம், இங்கே பாருங்கள், அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் இல்லை, அப்படி இல்லைன்னா என் மேலே இந்த தப்பு இல்லைன்னு வெளியில் விட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறது சட்டப்படி குற்றம் தெரியுமா அப்படின்னு போது. டெய் சட்டத்தை பற்றி எங்களுக்கு நீ சொல்லித்தாரையா, உன்னை போட்டு தள்ளினாலும் எவனும் ஒரு கேள்வியும் கேட்க போகிறதில்ல, அதான் உனக்கும் அந்த பர்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, பின்ன எதுக்கு? இங்கே பாருங்கள் சார், நம்ம இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போதும். ஓகே ஐலி, இவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்து பார்க்கலாம், அப்படி இல்லைனா சரி நானே உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன், இதில் தான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டான ஆள் ஆச்சு ஐலி அப்படின்னு போதும். ஓகே சார் அப்படின்னுட்டு நம்ம ஐலி இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு டைம், அதனால் நீ உயிரோட இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது, ஒழுங்காக யோசித்து உன்னோட முடிவு எடுத்துக்கோ அப்படின்னுட்டு ஐலி சிவாவும் அங்கேருந்து போனதும் ப்ரூஸ்லி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு இப்படி ஒரு நாள் டைம் தந்திருக்காங்க, அந்த கபிலனுக்கு வேற நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐலியும் சிவாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன ஐலி, போன ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்டதும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இந்திராணி நம்ம சிவாவோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த கரையை சிகப்பு கரையை பார்த்துடுறாங்க. ப்ரூஸ்லி அப்படின்னாங்க இல்லையா, இதை பார்த்த உடனே சிவா என்ன இது ஷர்ட்டில் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு போது ஐலி சிவாவும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. சீனியர் எப்படி வந்துச்சு, அதான் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு சிவா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கபிலன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ்லி இதைத்தான் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக பாட்டு படிச்சிருக்கான் அப்படின்னுட்டு ப்ரூஸ்லி படித்த பாட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது அந்த சிகப்பு கரை இருக்கிறவன் தான் உன் வீட்டில் இருக்கிற போலீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நம்ம கபில. அப்படின்னா நாம் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த சிவா தான் போலீஸா, ஐயோ அப்படின்னு சொல்லி செம கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல கபிலன். இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே நம்ம கபிலன் அக்கா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுற மாதிரி தோணுதுக்கா, தேவையில்லாமல் நீ இவங்கள வீட்டில் வச்சுட்டு நமக்கும் பிரச்சனை வர வைக்க போகிற அப்படின்னு போது. கபிலா நான் பேசிகிட்டு இருக்கல, கொஞ்சம் அமைதியாரு. ஐலி சிவா என்ன ஆச்சு உங்ககிட்ட தான் கேட்குறான் அப்படின்னு இந்திரா சொல்லும்போது, மேடம் அதை நான் சொல்கிறேன் மேடம், நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் கோலப்பொடி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கவனிக்காமல் நாங்களும் வண்டியை விட்டுட்டோமா, அந்த கோலப்பொடி தான் அவர் ஷர்ட்டில் பட்டிருக்கு அப்படின்னு ஐலி அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. ஓஹோ அப்படியா, நானும் வேறு ஏதோ சிகப்புக்காரன்னு நினச்சிட்டேன், சரி வாஷ் பண்ணுங்க அப்படின்னு போதும் சிவாவும் ஐலியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த பக்கம் நம்ம சிவா ஐயோ நல்ல வேலை ஐலி தப்பிச்சிட்டேன். ஐலி ஒரு விஷயத்த கவனிச்சியா, இந்த கரைக்கும் அந்த ப்ரூஸ்லி படித்த பாட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு போது. என்ன சீனியர் சொல்கிறீங்க? ஆமாம், அவன் இப்படி சிகப்புக்கார உன் வீட்டில் இருக்கிறவன் போலீஸ் சீனியங்கிற மாதிரி தான் ஒரு பாட்டு படித்தான். கண்டிப்பாக கபிலனுக்கு ஜாடம் ஆடையா நாம் போலீஸுங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான் அவன் அப்படி பாட்டு படித்தானோ என்னவோ அப்படின்னு போதும். அப்போ தான் ஐலி அந்த இடத்துல உஷாராகிறாங்க. ஆமாம் சீனியர், நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படின்னா கபிலன் கண்டுபிடிச்சிட்டானா நீங்கள் போலீஸ் அப்படின்னு போது. உடனே சிவா அதான் எனக்கு புரியல ஐலி, ஆனால் நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சாலும் கடைசி வரைக்கும் நீ போலீஸுங்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சிவா ஐலி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரித்திகாவும் அவங்க அவத்தையும் பேசிக்கிறாங்க. அதை நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு என்னமோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும்
பேரும் வீட்டுக்கு தெரியாம ஏதோ தப்பு பண்றாங்க அந்த இந்திராணி வர தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் பண்ற தப்ப அந்த இந்திராணி முன்னாடி நாம நிரூபிக்கணும். அதனால நாம அந்த அயலி சிவாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இந்திராணியை வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு போது, ஆமா ரித்திகா, நாமெல்லாம் துரத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த இந்திராணி இருக்கும் வரைக்கும் அந்த இந்திராணியை விரட்டி அடிக்கிற அளவுக்கு நாம பண்ணணுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கபிலன் வந்து யோசிக்கிறாங்க, ஏண்டா கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணுறியா, உன்னை விட மாட்டேன்டா, இப்போ தானே புரியுது நீங்கள் 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு. இப்போவே உன் கதையையும் உன் சோழியையும் முடிக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம கபிலன் என்ன பண்ணுறாங்கன்னா வர்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உண்மையான போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சிவா தான் அந்த போலீஸ் அப்படின்னு போது வர்மா அடிச்சாராங்க. டேய் என்னடா சொல்கிற, எதை வச்சு கொண்டு சொல்கிற, இங்க பாருங்க, அவன் தான் போலீஸ், இன்னைக்கு நான் விசாரணைக்கு போயிருந்தேன் அப்படின்னு ப்ரூஸ்லி பாடின பாட்டெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இங்க பாரு, அப்படின்னா இன்னொரு லேடி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கேட்டு நம்ம சிவா கபிலன் வந்து அடிச்சாராங்க. என்ன சொல்கிற வர்மா, இங்கே பாருடா பைத்தியக்காரா, அன்னைக்கு என்னோட ஆள் வந்தான்ல, அன்னைக்கு அடித்தது ஆம்பளை கிடையாது பொம்பளை, அப்படின்னா உன் வீட்டில் 2 போலீஸ் இருக்காங்க அப்படின்னு வர்மா வந்து சொன்னதும் கபிலன் வந்து செம அடிச்சாராங்க. அப்போ 2 போலீஸ்னா ஒன்று சிவா லேடி, இங்கால ரித்திகாவா, ஐயோ மண்டையெல்லாம் குழம்புதே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கபிலன் வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. வர்மா, என்ன சொல்கிற முட்டா பயலே, ஒரு போலீஸை கண்டுபிடிச்சிட்டு அதனால் இப்போதைக்கு இதை வெளிப்படுத்த வேணாம், இப்படி வெளிப்படுத்தினேன்னா அந்த லேடி போலீஸ் வந்து உஷாராயிடும், அதனால அந்த பொம்பளை போலீஸும் யாருன்னு கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா செம்ம டென்ஷனில் ஃபோனை வச்சிடுறாங்க. ஐயோ, ஒரு போலீஸை கண்டுபிடிக்கிறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு, இந்த வர்மா வர 2 போலீஸ்ன்னு சொல்கிறான், அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு, அப்போது ரித்திகாவும் சிவாவும் தான் போலீஸாங்கிற மாதிரி கபிலன் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, சிவா தான் போலீஸ்ன்னு நாம கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட்டு ரித்திகா வந்து போலீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அயலி கூட வந்து இந்திராணி வந்து பேச வராங்க. அயலி, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு தெரியாமல் வேறு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு போது சிவா அயலி அடிச்சாராங்க. மேடம், என்ன மேடம், நேற்று என்னன்னா பணத்தை கொடுத்து இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க மாதிரி போக சொன்னீங்க, இன்னைக்கு தப்பு பண்ணுறேன்னு சொல்லி இப்படி வந்து கேட்குறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் அப்படின்னு போது, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணக்கூடியவங்க கிடையாது, இருந்தாலும் எனக்கு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குமோன்னு தோணுது. நான் நினைக்கிறது சத்தியம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நான் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்கள் 2 பேருக்கும் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரே ஒரு விஷயத்தில் எனக்கு பொய்யா இருக்கீங்களோன்னு தோணுது. இங்கே பாருங்கள், 2 பேரும் என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நிஜமாவே நீங்கள் நான் சிவாவோட அப்பான்னு நிரூபிக்கத்தான் வந்தீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எது காரணமும் இருக்கா அப்படின்னு போது 2 பேரும் அந்த இடத்துல திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அயலி வந்து, இங்கே பாருங்க மேடம், நிஜமாவே நாங்கள் 2 பேரும் இவரோட அப்பாவை அவர் வாயால் சொல்ல வைக்கிறதுக்காக தான் வந்தோம், மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. இங்கே பாருங்க மேடம், சில விஷயங்கள் எந்த நேரமும் சொல்ல முடியாது, அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் முதல் தடவை சொல்லுவேன் மேடம், அதை விட்டுட்டு ப்ளீஸ் மேடம் இனி இப்படி திருட்டுத்தனமாக தப்பு பண்ணுறோம் அதுன்னு கேட்டு எங்கள் மனசை புண்படுத்த வேணாம் அப்படின்னு அயலி வந்து இந்திராணியை அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ